வணக்கம். நான் தான் உங்கள் ரைடர் எஸ்டேஜி. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 3 o'clock ஆச்சு. மகாபலிபுரத்துலேருந்து பாண்டிச்சேரி போக போகிறோம். கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 99 கிலோமீட்டர்ஸு. ஆல்ரெடி இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். பைக்கில் ட்ராவல் பண்ணுறதுக்கு செம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பிகாஸ் வந்துட்டு ரெண்டு சைடுமே ஃபார்ம் லேண்ட்ஸு அந்த மாதிரி தான் இருக்கும். ரோடுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதனால் டைவர்ஷன் நிறையா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டொயோட்டா காரு நம்ம மேலே இடிக்க வருகிறாரு. இந்த மாதிரி தான் ஹைவே இல்லாதனால நம்ம ஒரே ரோட்டில் தான் போய் ஆகணும். அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து பத்திரமா தான் போகணும். ஏன்னா ஆப்போசிட் வரவங்க கொஞ்சம் ஏறி வருவாங்க. அது கொஞ்சம் டேஞ்சர் தான். பார்த்தீங்கன்னா ரோட்டை பிளாக் பண்ணிட்டாங்க. நமக்கே வழி விட மாட்டேங்கிறாங்க இப்போ. இது ஃபுல்லாக சந்தையாட்டிருக்கு. ரைட் சைடு ஃபுல்லாக சந்தை. இந்த ரோடு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ரெண்டு மரம் சேர்ந்த மாதிரி. ஏங்க இந்த பக்கம் ஹைவே போகிறேன்னு சொல்லி சொல்லி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க. ஆனால் அது போடாமல் இருந்தாலும் நம்மளால் ட்ரைவ் பண்ண முடியாது. அதனால் நம்ம அந்த மாதிரி சைடு போகும்போது ரசிச்சுக்கலாம். அவ்வளோதான். அதே மாதிரி பஸ்ஸுமே வரும்போதுமே கொஞ்சம் ஏறி தான் வருவாங்க. நம்ம தான் பார்த்து போய்க்கணும். இது ஃபுல்லுமே டேக் டைவர்ஷன் அந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லுமே. அன்னைக்கு பார்க்கும்போது இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு தெரில. மோஸ்ட்லி வேலை முடிச்சிருக்க மாட்டாங்க. இன்னுமே அப்படியே தான் இருக்கும்னு நம்புகிறேன். நான் மோஸ்ட்லி வந்துட்டு 80 கிலோமீட்டர் தான் ஆவரேஜாக மெயின்டைன் பண்ணுறோம். அதை தாண்டி நம்ம போகிறதில்ல. மைலேஜ் காரணத்துக்காக. டேக் டைவர்ஷன். இப்படியே ரைட்டு லெஃப்ட்டுன்னு போய் தான் போக போகிறோம். இந்த ரைடு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மு செமையாக இருக்குது. அந்த சன்னுக்கும் ரோடு ரைடு செமையாக இருக்குது. நான் ஃபியூயல் சென்னையிலேயே பண்ணது தான். அதுக்கப்புறம் ஒன்றும் எதுவும் பண்ணல. ஏன்னா பாண்டிச்சேரி போய் ஃபியூயல் பண்ணால் தான் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் லைட்டாக சேவிங்ஸாக இருக்கும். அதனால் அளவாக 500க்கு தான் ஃபியூயல் பண்ணியிருக்கேன். அது போதுமானதாக இருக்கும். சப்போஸ் தேவைன்னா அடிச்சுக்கலாம். இன்னொரு டேக் டைவர்ஷன். லெஃப்ட் சைடில் பாருங்களேன், மாடலாக மேய்ஞ்சிட்ருக்கு. நல்லாயிருக்கு. டேக் டைவர்ஷன். பார்த்தீங்கன்னா அங்கே தூரத்தில் லெஃப்ட்டில் பாருங்களேன், அங்கே வந்து போட்டிங் அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் சார்ஜ் பே பண்ணிட்டு போட்டிங் போகிறனா போகலாம். அந்த மாதிரி வச்சுருக்காங்க இங்கே. வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணல. அப்படியே தாண்டி தான் போக போகிறேன் இப்போ. பார்த்தீங்கன்னா பேக் வந்துட்டு கொஞ்சம் லூஸ் ஆன மாதிரியே ஃபீலு. ஒவ்வொரு டைம் அந்த குடியெல்லாம் விடும்போது கொஞ்சம் விழுந்துருமோன்னு பயமாக இருக்குது. அதனால் சரி ட்ரை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நின்றுட்டுருக்கேன். நான் ரெஸ்ட்டு கொஞ்சம் நேரம் எடுக்கல. ரெஸ்ட் எடுப்போம் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு. நல்லாயிருக்கு இந்த ரோடு. ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு தான் இங்கேயே நிறுத்தினேன். நம்ம ஸ்பெக்ஸ் தான் ஃபுல்லாக டஸ்ட் அடிச்சு அடிச்சு ஃபுல்லாக இது மிஸ்ட்டில் ஓட்டுற மாதிரி இருக்குது.
பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரெக்கார்டு ஆஃப் பண்ணுறேன். ஏன்னா நம்மளோட கேமராவில் வந்துட்டு வீடியோ மட்டும் ரெக்கார்ட் ஆகும், ஆடியோ வந்துட்டு மொபைலில் ரெக்கார்ட் பண்ணி திருப்பி எடிட் பண்ணும்போது மெர்ஜ் பண்ணணும். அதனால் கேமரா ஆஃப் பண்ணும்போது மைக்கையும் ஆஃப் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அண்ணன் பார்த்தீங்கன்னா நம்மளை இடிக்கிற மாதிரியே வராது. டேக் டைவர்ஷன் பிடிச்சி சாத்திட்டு வரட்டுருக்கு. யாராச்சும் திட்டிட்டு இப்படி வந்தாங்கன்னா பயந்துடுவாங்க, நம்ம அப்படியே வழி விட்டு போயிடுறோம். வயசானவங்க யாராச்சும் வந்தாங்கன்னா அவ்வளோதான், அப்படியே நிறுத்திடுவாங்க வண்டியை. இது பார்த்தீங்கன்னா அந்த நங்கூரம் மாதிரி வச்சுருக்காங்க அந்த என்ட்ரன்ஸு லெஃப்ட் சைடு, நல்லாயிருக்கும். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஃபுல்லுமே சன் அப்படியே இறங்கிட்டுருக்கு. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தென்னை மரம், லைட்டாக க்ளவுடியாக இருக்குது லெஃப்ட் சைடு ஃபுல்லாக. நல்லாயிருக்கு ட்ரைவ் பண்ணுறதுக்கு. இதில் உங்களுக்கு தெரியுது பாருங்கள், அந்த இடத்துல பாலம் மறைச்சிருச்சு. அது பஸ்ஸு பார்த்தீங்கன்னா நம்மளைய உரைச்சிட்டு போயிட்டுருக்காப்புல. எல்லாருமே வராங்க, ஏறி தான் வராங்க. மீண்டும் ஒரு தூரத்தில் ஒரு டேக் டைவர்ஷன். இப்படியே நம்ம மாறி மாறி பாண்டிச்சேரி போய் சேர்ந்துருக்கோம்னு நினைக்கிறேன். இப்படியோ பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் வந்துட்டு ஒன் டே நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்க, நீங்கள் எங்கேருந்து வந்தாலுமே வந்து ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்பாட்டு. சொல்லப்போனால் எனக்கு ஒரு டைமே பத்தலை, அதனால தான் வந்துட்டு சரி போதும், இதுக்கு மேலே நம்ம லேட்டாக கிளம்புனோம்னா பாண்டிச்சேரி கரெக்டான டைமுக்கு ரீச் ஆக முடியாதுங்கிறக்காண்டி தான் 3 o'clock கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக போயிருக்கவே மாட்டேன் அங்கே. சரி பேக்கை திருப்பி எடுத்துக்கலாம் அங்கே வச்சுருந்த லாக்கரில் இருந்துன்னு சொல்லிட்டு அங்கே போனால் இங்கே சாப்பிட்டு இருந்தாங்க, சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லி தான் மகாபலிபுரம் போனது. அந்த மாதிரி நீங்கள் நிறைய ஒரு டே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறக்கு உண்டான அளவுக்கு வந்து அங்கே ஸ்பாட்ஸ் இருக்குது. நீங்கள் ஈவினிங் டைம் போனாலுமே வந்து அந்த ஃபார்ம்லாம் உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதனால் மஸ்ட் விசிட் ஸ்பாட்டு. நம்ம அப்படி டைவர்ஷன்லேயே போய்கொண்டே இருக்கிறோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா பிஆர்டிசியோட பஸ் போயிட்டுருக்கு, அண்ணா பொழுது பறக்க போயிட்டுருக்காப்புல. பார்த்தீங்கன்னா பிஆர்டிசியில் வந்துட்டு உங்களுக்கு கவர்மெண்ட் பஸ்ஸோடவே கொஞ்சம் நம்மளோட, அதாவது டிஎன்னோட பஸ்ஸோடவே லைட்டாக டிக்கெட் ரேட் வந்து கம்மியாக இருக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. பஸ்ஸுமே நல்லாயிருக்கு ஜம்முன்னு. அதையும் நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஆரோவில்ல தான் பண்ண போகிறோம். பிகாஸ் உள்ள டவுனில் வந்துட்டு ரேட் எல்லாமே இன்றைக்கி அதிகமாக இருக்குது. அதனால் ஆரோவில்ல ஒரு ஹாஸ்டல் மாதிரி பார்த்துருக்கேன், அதில் வந்து இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறோம். ஷேரிங் தான், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. லாஸ்ட் டைம் வந்தபோது ஆரோவில்ல தான் ஸ்டே பண்ணலான்னு பார்த்தோம், ஆனால் வந்துட்டு உள்ளே வேண்டான்னு சொல்லி தான் வெளியே ஸ்டே பண்ணோம். இந்த டைம் நம்ம தனியாக போகிறோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது, நம்ம எங்கே வேணால் ஸ்டே பண்ணலாம். அப்படியே எல்லாத்தையும் சைடு போட்டு ஸ்ட்ரைட்டாக பாண்டிக்கு தான் ரீச் ஆக போகிறோம். செம ஈவினிங். பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி மெயின் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம். ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம். நம்ம டிராஃபிக் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, அப்படியே வளைஞ்சு நம்மளே போயிட்டுருக்கோம். ரொம்ப நேரமாக இந்த ஸ்கூட்டியில் வரவங்க நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க, நம்மளை திருப்பி அவங்க நம்ம ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். அப்படிலாம் இல்லைங்க, சும்மா தான் போயிட்டுருக்கோம் நம்ம. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நான் பொண்ணு நிற்கிது, பொண்ணு நீ ஆட்டமாக ஆடுவியா நீ? ஓகேங்க, அப்படியே நம்ம வந்துட்டோம் பாண்டிச்சேரி. அப்படியே இங்கேருந்து அப்படியே ஆரோவில் நான் போயிடுறேன். அப்படியே போயிட்டு நாளைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். மீண்டும் ஒரு vlogல் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய் பாய்.